இந்த வாய்ஸ் ரெக்கார்டுன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லாருடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது. நண்பன், காதலி யாரை நினச்சா இல்லை தெரிஞ்சவங்க யாரை நினச்சி யாருக்கிட்ட எதை பேசினாலும் அதுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக கூட மாறி இருக்குது. எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது, கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுது. இது நீதிமன்றத்தில் எடுத்துப்பாங்களா? இதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த நீதிமன்றத்தில் இந்த வாய்ஸ் ரெக்கார்டுக்கான முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. இது வந்து செகண்டரி எவிடன்ஸாக தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இது வந்து அதாவது முதன்மை எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இப்போ வந்து பிஎஸ்ஏ இருக்கு இல்லையா, இந்த பிஎஸ்ஏல வந்து இதை வந்து முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா வேறு வழி இல்லை. இதுவும் ஒரு ஆதாரமாக வச்சு அந்த செயலை நிரூபிக்கிறதுக்கோ அல்லது அந்த செயலில் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை ஆகிறதுக்கோ இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்ற பட்சத்தில் இதுக்கான முக்கியத்துவம் இருக்குது. இது வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக வருது. இந்த வாய்ஸ் ரெக்கார்டும் சரி, வாட்ஸ்அப்பில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் மெயில் அனுப்பக்கூடியது, அப்புறம் நம்ம முறைப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய அந்த பதிவுகள், இல்லை இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸில் வந்து எல்லாமே வந்துடுது. இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியத்துவமாக வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா இந்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பேசும்போது நம்பிக்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக எழுதிக்க மாட்டாங்க, பத்திரம் எழுதிக்க மாட்டாங்க, அதை வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர மாட்டாங்க. நம்பிக்கை அடிப்படையில் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதுலேருந்து, இல்லை என் சொத்தை நீங்கள் வச்சுக்கங்க தற்காலிகமாக பார்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை வந்து இன்னொருத்தர் கையாடல் செய்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்பிக்கை அடிப்படையில் நிறைய நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுப்பாங்க ஒரு சிலர். இது நடந்தது அப்படின்றத வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக. அப்படி நடந்து ஒரு தவறு நடக்கும்போது இந்த இடத்துல இது நடந்தது, இது வந்து முறைப்படியாக இன்னார்கிட்ட இதை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, இன்னாரினுடைய ஒப்புதலில் தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இது கோர்ட்டில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த பதிவு வந்து நம்ம ஒரு ஃபோனில் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம், குடும்ப பிரச்சனை அப்படின்னு எடுத்துப்போம். குடும்ப பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஃபோனில் ஏதோ 1-2 எவிடன்ஸ்னால் கூட அது ஃபோனில் தான் இருக்கும். அவங்க வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸை தான் வச்சுருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை தவிர்க்க முடியாமல் ஏதோ ஒரு கால் ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து என்னதான் அந்த குடும்ப பிரச்சனை அக்கம் பக்கத்து நபர்கள் பார்த்தா கூட வந்து கோர்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது கணவருக்காக சொல்கிறதா இல்லை மனைவிக்காக சாட்சி சொல்கிறதா அப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்து அதனால் வரமாட்டாங்க பெரும்பாலும். அப்போ இவங்க வந்து அதை தான் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது எப்படி கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட்டில் நம்ம இது சமர்ப்பிக்கும் போது நேரடியாக இந்த இந்த கால் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா, குரல் பதிவு ஆகிருக்கும். இந்த குரல் பதிவு இருக்குன்னா அது மெமரி கார்டாக இருக்க பட்சத்தில் மெமரி கார்டையோ அல்லது அது வந்து ஒரு ஃபோனாக இருக்க பட்சத்தில் அந்த ஃபோனையை வந்து நேரடியாக வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் நீதிபதியோட முன்னாடி. ஏன்னா அவர் அதை நேரடியாக ஆய்வு செஞ்சுட்டு முடிவெடுக்க முடியும். ஒருவேளை அப்படி சமர்ப்பிக்க முடியல, நமக்கு வந்து ஏதோ ஒரு இந்த ஃபோனில் வந்து நம்மளுடைய நண்பருடைய ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, இது வேறு வழி இல்லை அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு பொது இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு நடந்த சம்பவம் அப்படின்னும் போது அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தான் இருக்காட்டும் போது அந்த நிலைய அலுவலர் இருக்கார் இல்லையா, அரசு அலுவலர், அவங்ககிட்ட வந்து இப்போ வந்து முன்னாடி இந்த 65B அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் கொடுத்துட்ருந்தோம் அந்த சான்று உரைப்பதற்கு. இது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது இந்த ஆவணம் அந்த பதிவு அப்படின்னு காட்டுறதுக்கு. இப்போ வந்து இதில் வந்து பிஎஸ்சியில் வந்து 63ல் இருக்குது. இப்போ அந்த மாதிரி சான்று உரைத்து அது செகண்டரி எவிடன்ஸ், அதாவது முதல்ல வந்து நேரடியாக எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் அந்த பதிவு இருக்கோ அது நேரடியாக கொடுத்தா வந்து நீதிமன்றத்தில் அது முதன்மை ஆவணமாகவும் முதன்மை சான்று ஆவணமாகவும், அல்லது அதை அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் அதில் இருக்கிற ஒரு காப்பி எடுத்து நம்ம அதை ஒரு பென்ட்ரைவ்லையோ அல்லது ஒரு சிடிலையோ போட்டு கொடுக்கும்போது அது 2ஆம் நிலை சான்று ஆவணமாகவும் செகண்டரி எவிடன்ஸாகவும் கொடுக்கப்படுது. அதுக்கு வந்து இந்த மாதிரி சான்றுரைஸ் தான் எடுத்துன்னு போக வேண்டியது இருக்குது. இந்த ஆவணம் இதுக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ஸ் ரெக்கார்டு, வாட்ஸ்அப் கால், இந்த வாட்ஸ்அப், அப்புறம் சிசிவி ஃபுட்டேஜ், இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஐடி ஆக்டில் சொல்லப்படுது. ஐடி ஆக்டில் செக்ஷன் 2Tயில் வந்து இதுக்கான முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சான்று ஆவணமாக நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கலாம். எந்த ஒரு குற்ற செயலுக்கும் எந்த ஒரு உரிமையல் வழக்குகளையும் வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்படும் போது. இதை வந்து எடுத்து நீதிமன்றம் பரிசீலித்து அந்த அடிப்படையில் அந்த குற்றத்துக்கான இல்லை அந்த வழக்குக்கான ஒரு முக்கிய ஆதாரமாக இது எடுத்து அந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதனால் நிச்சயமாக வாய்ஸ் ரெக்கார்டு அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டுன்றது முறைப்படி இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நீதிமன்றத்தில் எடுத்து அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த வழக்கில் முடிவெடுக்க நீதிமன்றம் பரிசீலனை செய்யும். நன்றி நண்பர்களே, இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.